ஸோ 2004லேருந்து 14 வரைக்கும் டேக்ஸ் டெவல்யூஷன் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 crores ப்ளஸ் அப்ராக்ஸாக நான் சொல்கிறேன். இதே வந்து 2014லேருந்து 2024 பிஜேபி கவர்மெண்ட்டில் எவ்வளோ வந்துச்சு? 3 மடங்கு அதிகம், 2,30,000க்கும் மேலே. இது காங்கிரஸ் பீரியட்ல பாத்தீங்கன்னா 32% தான் இருந்துச்சு. ஆனா இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அது 42% வந்து மாத்தினாங்க. ஸோ அப்போ நீங்க 50 ரூபா போகுது அப்படின்னா அதுலயும் வந்து 40%, அப்போ 40% எவ்வளவு? ஒரு 20 rupeesனு வச்சுக்கலாம். 20 rupees திருப்பி ஸ்டேட்டுக்கே கொடுக்கப்படுது. ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொன்னா மக்கள் மனசுல பதிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். வாட், வேல்யூ ஆடட் டாக்ஸ், பர்ச்சேஸ் டாக்ஸ், லக்ஸுரி டாக்ஸ், என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் இதெல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஸ்டேட்ல. இந்த திட்டம் மட்டும் இல்லை, எல்லா திட்டமுமே வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்றது இல்லைங்கிற மாதிரி இது மனசுல பதிய வைக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் அவங்க தான் இருக்காங்க. எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, அதுதான் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. இப்போ வேற பட்ஜெட் வரப்போகுது 2025க்கு. என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி நம்ம ₹1 வந்துட்டு இங்கேருந்து போச்சு அப்படின்னா 29 பைசா தான் வருது, தமிழகத்துக்கு வருது. எல்லாம் போகிற காசெல்லாம் இங்கேருந்து போகுது நம்ம மாநிலத்திலேருந்து. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கறதே இல்லை அப்படிங்கிற ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்குது. இது எந்த மாதிரியான ஒரு விஷயம்? இது சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யா? இல்லை, அது முற்றிலும் ஒரு பொய்யான விஷயம். எப்படி? இது வந்து ஒரு பெர்செப்ஷன் வந்து பில்ட் பண்ணுறாங்க அரசியல் ரீதிக்காக. இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க? 2016, 2017 அந்த வருஷத்துல வந்து லான்ச் பண்றாங்க ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டிலேயே பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டி இப்போதைக்கு ஒதுக்கிடலாம். ஸோ சிஜிஎஸ்டி அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போற ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போற ஜிஎஸ்டி. இப்போ நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஹோட்டல்ல வந்து நீங்க தோசை சாப்பிட்றீங்க, அதுக்கு 5% ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா அதுல நீங்க ஹோட்டல்ல பார்க்கும்போது பில்லுல சிஜிஎஸ்டி 2.5%, எஸ்ஜிஎஸ்டி 2.5% அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாங்குற ஜிஎஸ்டில பாதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், பாதி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ நம்ம ஒரு ₹100 ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஸோ ₹100 எக்ஸாம்பிள்ல ₹50 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ₹50 போயிடும். ஆனா நிர்ணயிக்கிறது என்ன? ₹100 ஜிஎஸ்டி. இப்போ நீங்க வந்து ஒரு 10% ஜிஎஸ்டி அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். 10% சொன்னோடனே இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? அந்த 10% ஜிஎஸ்டியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து முற்றிலும் தவறான கருத்து. ஏன்னா அதுல வந்து 50% டைரக்டாவே ஸ்டேட்டுக்கு போயிடும், சென்ட்ரலுக்கு போகவே போகாது. மிச்சம் 50% தான் சென்ட்ரலுக்கு போகும். அதுலயும் என்ன அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு. ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுப்பாங்க. இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து திருப்பி ஸ்டேட்டுக்கு வந்து டெவல்யூஷன் பண்ணணும், டாக்ஸ் டெவல்யூஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. திருப்பி ஸ்டேட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது காங்கிரஸ் பீரியட்ல பாத்தீங்கன்னா 32% தான் இருந்துச்சு. ஆனா இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அது 42% வந்து மாத்தினாங்க. ஸோ அப்போ நீங்க 50 ரூபா போகுது அப்படின்னா அதுலயும் வந்து 40%, அப்போ 40% எவ்வளவு? ஒரு 20 rupeesனு வச்சுக்கலாம். 20 rupees திருப்பி ஸ்டேட்டுக்கே கொடுக்கப்படுது. அந்த 20 rupees கொடுக்குது. ஸோ 50 ரூபா ஆல்ரெடி ஸ்டேட் கிட்டயே இருக்கு. இப்போ இந்த 20 ரூபா சேர்த்துனீங்கன்னா எவ்வளோ? 70 ரூபா ஸ்டேட் கிட்ட இருக்கு. ஸோ 100 ரூபா ஜிஎஸ்டி வந்து ஒரு பொருளுக்கோ இல்லை ஒரு விஷயம் சர்வீஸ்க்கோ நீங்க வந்து ஜிஎஸ்டி போட்டீங்கன்னா அதுல 70 ரூபா வந்து ஸ்டேட்டுக்கு போயிடும். அதுதான் உண்மையான கருத்து. இந்த 29 பைசாங்கிறது ஒரு முற்றிலும் தவறான கருத்து. அது வந்து 70 ரூபா வந்து போயிடும். சரி, ஓகே, மிச்சம் 30 ரூபா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நீங்க நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்திருப்பீங்க. ஆவாஸ் யோஜனா பத்தி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து முத்ரா லோன் பத்தி, ஆமா, பிஎம் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து சென்ட்ரலி
ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்கீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மிச்சம் இருக்கிற 30 ரூபால தான் கவர்மெண்ட் பண்றாங்க. அது யாருக்கு வருது? நம்மளுக்கு தானே வருது. இப்போ நான் ஆவாஸ் யோஜனா ஃபர்ஸ்ட் வீடு வாங்கினேன்னா எனக்கு 2.5 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குது. ஆவாஸ் யோஜனா மாதிரி, உத்யோகினி யோஜனா, அந்த மாதிரி முத்ரா லோனு, அதுக்கப்புறம் MSMEக்கு கொடுக்க வேண்டிய காசு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற அந்த 30 ரூபால தான் கவர்மெண்ட் பண்றாங்க. ஆர்மி மெயின்டைன் பண்றது, ஏர்ஃபோர்ஸ் மெயின்டைன் பண்றது, அதுக்கப்புறம் ஃபாரின் பாலிசி டிசைன் பண்றது, டெலிகாம், ஸ்பேஸ், எல்லாமே இது மற்ற எல்லாமே வந்து அந்த 30 ரூபீஸ்ல தான் பண்றாங்க. ஸோ அதுலயுமே ஒரு போர்ஷன் வந்து திருப்பி ஸ்டேட்ல இருக்கிற மக்களுக்கு தான் போய் சேருது. அதாவது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த 29 காசு தான் வருது திருப்பி அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு அரசியல் ரீதிக்காக அவங்க பண்ற ஒரு விஷயம். சரி, அது ஏன் தப்பா? ஒண்ணு இல்லாததை ஏன் வந்துட்டு சொல்லணும்? திரும்ப திரும்ப அதை தானே சொல்றாங்க, அதையே சொல்லணும். அரசியல் ரீதிக்காக ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொன்னா மக்கள் மனசுல பதிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இப்போ ரீசெண்டா பாப்கார்னுக்கு வந்து டாக்ஸ் போட்டாங்க, அதுக்கு பன்னுக்கு டாக்ஸ் போட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏதோ இப்பதான் டாக்ஸே போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி வேட் இல்லையா? அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்தது டாக்ஸ் சிஸ்டம்ல. இப்போ ஸ்டேட்டுக்கு என்னென்ன டாக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்கன்னா வேட், வேல்யூ ஆடட் டாக்ஸ், பர்ச்சேஸ் டாக்ஸ், லக்ஸுரி டாக்ஸ், என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ், இதெல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஸ்டேட்ல. இப்போ நீங்க வந்து எடுத்து பாருங்க, இப்போ இதே கவர்மெண்ட் 2008 2011 டைம்ல எல்லாம் பாப்கார்னுக்கு வந்து வேட் டாக்ஸ் போடலையா? பன்னுக்கு வேட் டாக்ஸ் போடலையா? போட்டிருக்காங்கல்ல. அப்பவும் வேட் டாக்ஸ்னா ஸ்டேட்டுக்கு தான் போகும். ஸோ அப்பவும் வந்து அவங்க டாக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஏதோ டாக்ஸ் போட்டா இது வந்து ஏதோ ஒரு, இப்போ இது வரைக்கும் டாக்ஸே இல்லை, இப்போதான் ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்திருக்காங்கிற மாதிரி மக்கள் மனசுல பதிய வைக்கிறதுக்காக தான் இது வந்து பண்றாங்க முற்றிலும். இது வந்து இந்த எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்றது ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி கவுன்சில்ல யார் யார் இருக்கா? ஸ்டேட்ல இருந்து போறாங்களே, ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்கல்ல. நம்ம சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மட்டும் டிசைட் பண்றது இல்ல, ஸ்டேட்ல இருந்து போற ஃபினான்ஸ் மினிஸ்டர் டிசைட் பண்றாங்கல்ல. ஸோ அப்ப ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அங்க இருந்து எல்லாம் ஒருமித்த கருத்து எடுத்தக்கு அப்புறம் தான் அந்த டாக்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 18% டாக்ஸ்னா அதுல பாதி ஸ்டேட்டுக்கு போயிடும், பாதி சென்டருக்கு போயிடும். ஸோ அதனால இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசியல் ரீதிக்காக மக்கள் மனசுல பதிய வைக்கிறதுக்கு தான் இவங்க பண்றாங்களே தவிர இது முற்றிலும் ஃபேக்ட்னு பார்க்கும்போது இது கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் தான். சரி, ஓகே, இவ்வளோ ஆதாரங்களோட நீங்க சொல்றீங்க. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்சி, பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படின்னு இருக்கிறதுக்கு வந்துட்டு தமிழக அரசு தான் வந்துட்டு நிதி ஒதுக்கி அதை டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஓகே, இது வந்து இந்த திட்டம் மட்டும் இல்லை, எல்லா திட்டமுமே வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்றது இல்லைங்கிற மாதிரி இது மனசுல பதிய வைக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து கம்பம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க போயிட்டு இருந்தேன் சாலையோரத்துல. அப்போ வந்து அங்க பாத்தீங்கன்னா ஒரு கடை இருக்கு. அந்த கடை வந்து இப்போ சாலையோர கடை, ஒரு ஸ்டீல்ல ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அதுல பேரு பாத்தீங்கன்னா பண்டிட் தீனதயாள் உபாத்யாய் ஸ்கீம்னு போட்டிருக்காங்க. ஆனா கீழே வந்து நம்ம முதலமைச்சர் போட்டோ போட்டிருக்காங்க. ஓகே, போடட்டும், நான் வந்து தப்பு சொல்லல. ஏன்னா வந்து ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் அதுல இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால போடட்டும், தப்பு இல்லை. பட் ஆனா வந்து பண்டிட் தீனதயாள் உபாத்யாய் ஸ்கீம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த பேர் வைக்குமா? சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமோட பங்களிப்பு இருக்குல்ல. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எல்லா ஸ்கீமுக்குமே வந்து ஃபண்ட் பண்ணுது, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே. நீங்க பர்டிகுலர் சொன்ன ஸ்கீம் பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி ஹெல்த் சென்டருக்குன்னு இப்போ லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட அப்படியே டபுள் பண்ணிருக்காங்க. 47 crores இருந்தது அலோகேஷன் ஸ்டேட்ஸ்க்கு, இப்போ 87 crores வந்து பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டபுள். அதே மாதிரி 70,000 crore கிராண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க லோக்கல் கவர்மெண்ட் மூலியமா பண்றதுக்காக. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு கொடுத்துரு. கிராண்ட்ஸ் யாருக்கு போகுது? லோக்கல் கவர்மெண்ட்னா ஸ்டேட்ல இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட்ஸ்க்கு தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் 1,70,000 ஆரோக்கிய சென்டர்ஸ் அப்படின்னு நம்ம மத்திய அரசு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஸ்டேட்ல அதுக்குன்னு ஓப்பன் பண்ணி அதுல பிரைமரி ஹெல்த் வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்ணல அப்படிங்கிறது பொய்யான வாதம் தான். சென்ட்ரல் கவர்மெண்டோட பங்களிப்பு எல்லா ஸ்கீம்ஸ்லையுமே இருக்கு. அவங்க பெர்சன்டேஜ் கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை டிசைன் பண்ணி டைரக்ட்
டைரக்ஷன் பண்ணுறதும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சரிங்க, இப்போ இறுதியாக ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் இருந்தபோது அவங்களுடைய டேக்ஸ் சிஸ்டம் ஆகட்டும், அப்புறம் ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் வந்துட்டு அவங்க ஃபண்டு அலாட் பண்ணுவாங்க இல்லையா, அதாகட்டும் எல்லாமே சிறப்பாக இருந்தது. இந்த மோடி கவர்மெண்ட்டில் பாஜகவுடைய அரசு வந்துட்டு அந்த மாதிரியான ஃபண்டு எதுவுமே கொடுக்கறதில்ல, ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் கொடுக்கறதில்ல, அப்பெல்லாம் ஒரு பேச்சு அடிப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை, அதை பற்றி சொல்லுங்கள். அதுவும் பொய் தான். 2004லேருந்து 2014 வரைக்கும் யார் இருந்தாங்க? காங்கிரஸ் கவர்மெண்ட். 2014லேருந்து 2024 பிஜேபி. ஸோ 10 இயர்ஸே நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ 2004லேருந்து 14 வரைக்கும் டேக்ஸ் டெவல்யூஷன் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 crores பிளஸ் அப்ராக்ஸா நான் சொல்றேன். இதே வந்து 2014லேருந்து 2024 பிஜேபி கவர்மெண்ட்ல எவ்வளவு வந்துச்சு? 3 மடங்கு அதிகம். 2,30,000க்கு மேல, கிட்டத்தட்ட 2,50,000 பக்கத்துல. கிராண்ட்ஸ் எடுத்துக்கலாம். கிராண்ட்ஸ்னா அவங்களுக்கு உதவி பண்றது, அதுல எவ்வளோன்னா 57,000 கோடி தான் கொடுத்தாங்க. இப்ப 2,33,000 கோடி. எவ்வளவு % இன்க்ரீஸ்? அது மட்டும் இல்லை, ஹைவேஸ் எடுத்துக்கோங்க 3 times மோர் ஃபண்டு, ரயில்வேஸ் எடுத்துக்கோங்க 2.5 times மோர் ஃபண்டு. அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இஸ்க்கு லோன் 2 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க 10 வருஷத்துல. இதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஸ்கீம் இருக்கு, எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கு. ஆவாஸ் யோஜனா இப்போ அடித்தட்டு மக்கள் எல்லாருக்குமே போய் சேருதில்ல. இப்போ எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆவாஸ் யோஜனால 2 லட்சம் வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கி அவங்க லோன்ல வந்து அதை டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அடித்தட்டு மக்கள் எல்லாருக்குமே டைரக்டா போய் சேருது. இப்போ டிபிடி ஸ்கீம்னு இருக்கு. ஸோ டிபிடி ஸ்கீம்ல டைரக்டா இடைத்தரகர்கள் இல்லாம எல்லா ஸ்கீம்ஸுமே போய் சேருது. அதனால வந்து அவங்க ஜாஸ்தியா அந்த டைம்ல வந்து நிறைய கொடுத்துட்டு இப்போ எதுவுமே கொடுக்காத மாதிரி வந்து ஒரு கட்டமைப்பை வந்து இவங்க உருவாக்குறாங்க அப்படிங்கிறத என்னோட கருத்து. சரி, இவ்வளோ நேரம் வந்துட்டு என்னெல்லாம் நடக்குது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த வேட்டை பற்றி எல்லாம் சொன்னீங்க. எல்லாரும் மறந்துருப்பாங்க அதை. பட் ஜிஎஸ்டி, வேட் இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்க, ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.